வணக்கம். ஒரு அனுபவ புரிதல் பார்க்கலாங்களா? நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஒன் டே ட்ரிப்பை பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த டயத்துக்குள்ளே வேன் வந்துடும் சொல்லிட்டு காலைல வேகமாக எல்லோரும் கிளம்பி அப்பாடியோ அப்படின்னு இந்த டயத்துக்குள்ளே வந்து உட்காந்தாங்க. எல்லாம் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசணும். அதுக்கப்புறம் எல்லாம் டயர்டு, காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் இடம் வந்தது. வேகமாக அந்த இடத்துக்கு போயிட்டு அடுத்த இடத்த முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் கன்சிஸ்டண்ட்டாகவே அப்படியே ஓடிட்டே இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரிப்பு முடிஞ்சது, எல்லாம் ரிட்டர்ன் வந்தோம். இப்போ அந்த குரூப்பில் எங்களோட ஒரு நண்பர் என்ன பண்ணாருன்னா, குழந்தைங்கள்ட்ட அப்போ பேச ஆரம்பித்தார். அந்த கான்வர்சேஷன் அதிகமாகி அப்படியே பெரியவங்களே இன்வால்வ் பண்ணி அது ஒரு கேமாக ஃபார்ம் ஆகி ரொம்ப அழகாக ஒரு 3 hours கிட்ட அந்த கண்டினியூ ஆகி ஒரு நல்ல மெமரபுளாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த எண்டோட ட்ரிப்பில் தான் எனக்கு ஒரு விஷயம் புக்கில் படித்தது ஞாபகம் வந்தது. நிறைய நேரம் நம்ம பயணத்தோட எண்டு பாட்டை நோக்கி ஓடுறோம், ஆனால் அந்த பயணத்தோட ஜேர்னியை நம்ம விட்டுறோம் அப்படின்னு அந்த புக்கில் படித்த ஞாபகம். இது எனக்கு ரொம்பவுமே அனுபவ புரிதலாக இருந்தது. ஸோ உங்களில் நீங்கள் எத்தனை பேர் பயணம் பண்ணுறோம், நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த பயணத்தோட எண்டு தான் நமக்கு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவலை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லதே கடத்துவோம். நன்றி.